அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தென்னங்குடி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்பிரபு, வயது 37, தனியார் மகளிர் கல்லூரியில் கேண்டீன் நடத்தி வந்தார். இவரது அக்கா முகந்தி வீரகனூரில் வசித்து வருகிறார். இருவருக்கும் பூர்வீக சொத்து தொடர்பாக தகராறு இருந்து வந்தது. நேற்று இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த ராம்பிரபு முகந்தியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த முகந்தி ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அக்காவை கத்தியால் குத்திவிட்டு ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் ஆட்கொல்லி பாலம் அருகில் ராம்பிரபு பதுங்கியிருந்தார். இந்நிலையில் உறவினர்கள் சக்திவேல் மற்றும் அவரது அண்ணன் கோபிநாத் ஆகிய இருவரும் ராம்பிரபுவை தேடி பிடித்து திட்டினர். அக்காவையே கொலை பண்ண பார்க்கிறியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என கடுமையாக திட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ராம்பிரபு சக்திவேல் மற்றும் கோபிநாத்தை கத்தியால் குத்தினார். கத்தி குத்துப்பட்ட இருவரும் அலறினர். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்தனர். இதனால் பயந்து போன ராம்பிரபு தப்பி ஓடினார். சாலையை கடந்து ஓடும்போது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியதில் ராம்பிரபு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோபிநாத் வயிற்றில் கத்தி குத்து ஆழமாக விழுந்திருந்தது. சக்திவேலுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருந்தது. இருவரும் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உறவினர்களை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடும்போது வாலிபர் பஸ் மோதி இறந்த சம்பவத்தின் சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.